வீட்டாருடைய கடமைகள் என்கின்ற பிரசங்க தொடரிலே நாங்கள் எஜமான்களுடைய கடமையை குறித்து தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். அதில் எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் நன்றாக நிர்வகிக்கிறதுக்கு அல்லது முகாமை செய்கிறதுக்கு வேதம் காட்டுகின்ற அந்த பிரின்சிபல் அல்லது அந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அது ஒப்புரவும் நீதியும் அல்ல, ஒப்புரவும் நியாயமும், ஜஸ்ட் அண்ட் ஈக்குவல் அல்ல, ஜஸ்ட் அண்ட் எக்விட்டி என்கிற அந்த சத்தியத்தை நாங்கள் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். வேலைக்காரரோடு எஜமான்கள் அவர்கள் நியாயமாகவும் ஒப்புரவாகவும் நடக்கிறதினூடாகத்தான் தங்களுடைய அதிகாரத்தை நன்றாக நிர்வகித்துக் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் எங்களுக்கு சொல்லித் தருது. ஆகையால் அந்த நியாயத்தையும் ஒப்புரவையும் அவர்கள் செய்வதற்கு ஊழியக்காரர்கள் பணியாளர்களோடு கூட அவர்களுடைய குறிப்பான விடயங்களாகிய ஆத்துமா மற்றும் உடல் மற்றும் அவர்களுடைய சொத்து பத்துகள் தொடர்பாக அந்த நியாயமும் ஒப்புரவும் காட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் விளங்க ஆரம்பித்தோம். 3 விடயங்கள், ஒன்று சால், அடுத்தது பாடி, மற்றது எஸ்டேட். ஆத்மா, உடல் மற்றும் சொத்து பத்துகள் தொடர்பாக அவர்கள் ஒப்புரவும் நியாயத்தையும் செய்ய வேண்டும். அதில் நாங்கள் ஆத்மாவுக்கான ஒப்புரவு நியாயமும் என்ன என்கிறதை நாங்கள் தியானித்திருந்தோம். பிற்பாடு நாங்கள் உடல் தொடர்பாக குறிப்பாக நாங்கள் 4 விடயங்களை உடல் தொடர்பாக நாங்கள் கவனிக்க ஆரம்பித்தோம். ஒன்று உணவு, அடுத்தது ஆடை, 3வது உழைப்பு, 4வது இளைப்பாறுதல். அதனால இந்த 4 விடயங்களும் அவர்களுடைய உடல் தொடர்பாக கவனிக்கப்பட வேண்டும் என்கிறதை நாங்கள் வேதபூர்வமாக சிந்திக்க ஆரம்பித்தோம். அதிலே உணவையும் ஆடையையும் நாங்கள் பார்த்து முடித்து நாங்கள் சென்ற வாரம் நாங்கள் உழைப்பு தொடர்பாக அந்த சத்தியங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். எப்படியாக எஜமான்கள் தங்களுடைய வேலைக்காரருடைய உழைப்புகளிலே அவர்கள் மிதமாக இருக்க வேண்டும் என்றும், மிதமாக இருக்கிறது 2 விதங்களிலே அது வெளிப்படுகிறது. ஒன்று அவர்களுக்கு ஒப்புவிக்கப்படுகிற வேலை, அது அந்த நேரம் அதனுடைய காலங்களோடு அது சரியான அளவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முதல் பார்த்தோம். 2வது அந்த வேலையை செய்வதற்கான பொருத்தமான கருவிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதனால் இன்றைய நாளும் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அடுத்த முக்கியமான விஷயம் அவர்களுடைய உடலுக்கும் தான் அது சம்பந்தப்படுகிறது. ஆனால் அது 4வது விடயமாக நாங்கள் அதை கருதுகிறோம். அதாவது இளைப்பாறுதல், இளைப்பாறுதல், ரெஸ்ட், இளைப்பாட்சி, ரெஸ்ட். அதற்கான தலையங்கமாக நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். வேலைக்காரருக்கு பருவகால இளைப்பாற்றி கொடுக்கப்பட வேண்டும். வேலைக்காரருக்கு பருவகால இளைப்பாற்றி அல்லது இளைப்பாறுதல் கொடுக்கப்பட வேண்டும். பருவகால இளைப்பாறுதல், சீசனபிள் ரெஸ்ட். பருவகால இளைப்பாறுதல் கொடுக்கப்பட வேண்டும். வேலைக்காரருக்கு பருவகால இளைப்பாறுதல். Affording seasonable rest to servants. அதனால நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலைக்கான நேரம் 12 மணித்தியாலங்கள் சொல்லி வேதம் எங்களுக்கு
கதைக்கும் 12 hours வேலை செய்கிறது 12 மணித்தியாலங்கள் ஒரு நாளிலே என்று வேதம் எங்களுக்கு சொல்லுது. பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? பிதா இப்பொழுதும் வேலை செய்கிறார், ஆகையால நானும் வேலை செய்கிறேன் என்று கிறிஸ்து சொன்னார். ஆகையால பகல் 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத வேதம் வேலை செய்யறதுக்கான பருவகாலம் அது பகல், அடுத்தது மணித்தியால கணக்கில் அது 12 மணி 12 மணித்தியால். ஆகையால இந்த பிரின்சிபலை தான் நாங்கள் எங்களுடைய ஷாப் அண்ட் ஆபீஸ் ஆக்ட் அடுத்தது ஃபேக்டரிஸ் ஆக்ட் என்று சொல்லி நாங்கள் தொழிற்சாலை சட்டம், அடுத்தது அலுவலக காரியாலய சட்டம், இப்படியாக நாங்கள் அதுகள் அந்த சட்டங்களுக்குள்ள இலங்கையிலே அது வேதத்தால் ஆளப்பட்ட சாதி இனத்தில இருந்து அந்த சட்டங்கள் வருகிறபடியால அவர்கள் அத 12 மணி நேரத்துக்கு மிகப்படாம அந்த வேலைகளை அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். ஆகையால அதிலையும் பிறகு அவர்கள் பெண்கள் சிறுவர்களுக்கான வேலை சட்டம் என்று சொல்லி தனியாக ஒரு சட்டம், அதிலிருந்து அவர்கள் திரும்பவும் வேத சட்டத்தின்படி பலமான பாண்டமாகிய ஆண்களுக்கு எவ்வளவு மணித்தியாலம் கூட, பலகீனமான பாண்டங்களாகிய பெண்களுக்கு எவ்வளவு மணித்தியாலம் குறைய அந்த சட்ட வேலைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இன்னும் ஒரு சட்டத்தால அதை ஒழுங்குபடுத்தி இருக்கணும். ஆகையால ஆண்களுக்கு இருக்கிற நேரம் மாதிரி பெண்கள் வேலை செய்ய இயலாத. ஆகையால அதையும் இரவு நேர வேலைகளில் அவர்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த வேலைகள் அவர்கள் ஒதுக்குறார்கள், பெண்களுக்கு இரவு நேர வேலை ஒதுக்கப்படுகிறது இல்லை. ஆகையால இப்படி பல சட்டங்கள் இலங்கையிலையும் அங்க அமுல்ல இருக்குது. அது என்னுடைய மூல அதுக்கான அந்த புத்திக்கு காரணம் வேதமும் கர்த்தர். அதை கொண்டு வந்தபடியால் தான் எங்களுக்கு அந்த இங்கிலீஷ் லாஸ் அது அப்ளிகபிள் ஆகி தொடர்ந்தும் வேதத்தால நாங்கள் தெரியாமலே இந்த கோணல் மாறுபாடுமான சந்ததி ஆளப்பட்டு கொண்டிருக்கு. எப்படி வாரத்தின் ஒரு நாள் அந்த இளைப்பாறுதல் வேணும் என்றது அது வேதத்தினுடைய சட்டமோ, அது எப்படி இலங்கையில இந்த போலி சமயங்களாக அவர்கள் பின்பற்றுகிற அறியாமையின் மக்களாக இருந்தாலும் அவர்கள் அறியாமையாக இருந்தும் அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் லீவு என்கிறத அந்த இளைப்பாறுதல் என்கிறத அவர்கள் அதுவும் வாரத்தின் முதல் நாள் அது கர்த்தருடைய நாளாக அது தொடர்ந்தும் இருக்கிறத உறுதிப்படுத்துறதுல எங்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதனால எப்படி உடலுக்கு உணவும் ஆடையும் உழைப்பும் தேவையோ, அதுல எஜமான்கள் கொடுத்து நிர்வகிக்கிறதுல அவர்கள் நியாயமும் ஒப்புரவும் காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுதோ, அதேபோல அந்த உழைப்புக்கான பருவ காலத்தில், அதாவது குறிப்பிட்ட இடைவெளிகள்ல இளைப்பாறுதலும் கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லி தரு. அதனால குறிப்பாக உபாகமம் 5:14 எங்களுக்கு இப்படி சொல்லுது. உபாகமம் 5:14 கடைசி 5:14 கடைசி வாக்கியம், நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். அதனால இந்த இடத்துல எங்களுக்கு எபிரேயத்துல விழுந்திருக்கிற அந்த சொல்லு ஒரே ஒரு தடவை தான் அந்த இளைப்பாறுதல் விழுந்திருக்கு. அதனால உன்னை போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். இதான் அந்த அதான் இளைப்பாறுதல் சென்று சொல்லு ஹீப்ரூல இல்ல, ஒரே ஒரு சொல்லுதான் இருக்கு, இளைப்பாற வேண்டும். இல்ல ஆங்கிலத்தில் அவர்கள் அதை கவனமா கொண்டு வந்திருக்கணும். and thy man servant and thy maid servant may rest as well as thou. உன்னை போல உன் ஆண் ஊழியனும் உன் பெண் ஊழியரும் இளைப்பாற வேண்டும். அதில் எங்களுக்கு இளைப்பாறுதல் வேதத்தால் கர்த்தரால கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு விடயம். வேலைக்காரர்களுக்கு அது நேரம் சகல மனுஷர்களுக்கும் கர்த்தர் அந்த வேலையிலிருந்து இளைப்பாறுதலை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார்.
உண்மையில இந்த இடத்துல இளைப்பாற வேண்டும் என்று இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சொல்லு அது ஷபத் இல்ல, ஷபத் இல்ல. ஷபத் அல்ல, ஷபத் என்று நாங்கள் சொல்ற அந்த சொல்லு அது ஸ்டாப், அதனுடைய அர்த்தம் நிப்பாட்டு, நிறுத்து. அயல் அது ஜாத்ராமம் 20ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு ஷபத் என்ற சொல்லு பயன்படுத்தி இருக்கிற. அதே நேரம் எங்களுக்கு இந்த இடத்திலையும் 12வது வசனத்துல ஷபத் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 12வது கர்த்தர் உனக்கு கட்டளைப்படியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஷபத் அயல நிறுத்தும் நாளை ஆசரிப்பாயாக. நிறுத்தும் நாள் ஷபத் என்ற ஸ்டாப், நிறுத்தும் நாள். ஆனா இந்த 14வது வசனத்தினுடைய அந்த கடைசி அந்த இளைப்பாறுதல் அது ஷபத் இல்லை. அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல்லு அது நுவாக். நுவாக் அதாவது அதனுடைய அர்த்தம் நாங்கள் வேலையில இருந்து கொஞ்ச நேரம் அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம் இளைப்பாறுதல். ஷபத்துக்கும் நுவாக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. ஷபத் என்று சொன்ன நிப்பாட்டு, ஆனா நுவாக் என்று சொன்ன நீ ரெஸ்ட் எடுத்துக்கொள், இளைப்பாறிக்கொள். இளைப்பு இளைப்பு ஆற்றுதல். இளைப்பு ஆற்றுதல் என்றது நாம களைப்பு ஆற்றுகிறது. அதுல வேலை செய்து கொண்டிருக்கல அதால வர களைப்பை ஆற்றுறதுக்கு நாங்கள் கொஞ்ச நேரம் அதைத்தான் சொல்ற அந்த நுவாக் இளைப்பாற்றுதல். அதுல அது குறிப்பிட்ட மணி இடைவெளிகளுக்கு இடையில நாங்கள் அதை செய்ய வேண்டி இருக்குது. ஸ்கூலில் எங்களுக்கு இன்டர்வல் கொடுக்கிறீங்க, அந்த பருவ கால இளைப்பாற்றியது. அதாவது படிச்சு நமக்கு ஒரு 3 மணித்தியாலமா படிச்சு கொண்டிருக்கிறதால 3 எங்களுக்கு களைச்சு போச்சுது. அதனால அதுல இருந்து ஒரு இளைப்ப ஆற்றுவதற்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், அதாவது ஒரு புத்தாக்கம் அடைகிறதுக்கு நாங்கள் அந்த படிப்பு வேலையிலிருந்து கொஞ்சம் எங்களோட கவனத்தை திசை திருப்பி நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி செட்டில் டவுன் ஆகி, அது நாம சொல்றது இந்த சொல்லுகள் செட்டில் டவுன் அல்லது ரெஸ்ட் அல்லது ரிப்போஸ் என்று சொல்ற, அதாவது செய்து கொண்டிருக்கிற வேலையிலிருந்து கொஞ்சம் களைப்பாற்றத்துக்கு இருந்து உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆகி நாம அதுல இருந்து மைண்ட நாம எடுத்து நாம ஓடி திரிஞ்சு கொஞ்சம் விளையாடி செய்து கொண்டு திருப்பி வந்து அந்த வேலையை திருப்பி தொடங்க போறோம். ஆயால எந்த வேலைக்கும் உடலுக்கும் மனதுக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு, நான் அதை போன முறை நாங்கள் அதுக்கு பிறகு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுகிறது. ஏன் ரெஸ்ட் தேவைப்படுகிறது? எங்களுடைய வேலையால எங்களுடைய பலன் இழக்கப்பட்டு கொண்டு போகும். உடல் மனோ பலன் இழக்கப்படுகிறது. ஆனா இளைப்பாற்றி அதை சரிப்படுத்தி கொடுக்குது. இளைப்பாற்றி அதை இழக்கப்பட்ட பலனை திருத்தி கொடுக்குது எங்களோட உடம்புக்கும் மனதுக்கும். Labor decayeth strength. Labor decayeth strength. Rest repair it. Rest repair it. உழைப்பு எங்களுடைய மனோ உடல் பலன்களை அது பழுதாக்குது அல்லது அது கெடுக்க செய்யுது. ஆனா ரெஸ்ட் இளைப்பாற்றி அந்த மனோ உடல் பலனை திருப்பி சரிப்படுத்தி கொடுக்குது. ஆதலால்தான் ஆண்டவர் 6 நாளுக்கு ஒரு நாள் எங்களுடைய உழைப்புகளில எல்லாத்தையும் நிப்பாட்டி கர்த்தரோட எங்களுடைய போக்கஸ ஃபுல்லா கொண்டு வந்து எங்களுடைய மனமும் எங்களுடைய உடலும் கர்த்தருடைய வேலைகள்ல ஈடுபட்டு எங்களை 6 நாள் தொடர்ச்சியா நாம செய்யற வேலை இருந்து டோட்டலா எங்களை மாத்த சொல்லி இருக்கிறேன். எப்படி நாம படிப்பில இருந்து ஒரு 7:30 தொடங்கி நாம 10:30 வரைக்கும் படிச்சு போட்டு பிறகு 10:30 ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ரெஸ்ட்,
அப்ப அந்த 3 மணித்தியாலத்துக்கு பிறகு எங்கட மூளையும் எங்கட உடலும் திருப்பி எழுப்பி நின்று நாம ரெஸ்ட் ரூம் அல்லாது வாஷ்ரூம் பாத்ரூம்களுக்கு எல்லாம் போய் நாம திருப்பி நடந்து தெரிஞ்சு கால் கையில முதறி நாங்கள் திருப்பி வந்து அங்கேயும் எங்கட உடலும் எங்கட மனமும் அங்க படிப்புகள்ல வேலை செய்து கொண்டிருந்தது. இப்ப குறிப்பிட்ட நேரத்துக்கு அது டோட்டலா வேற ஒன்றுக்கு கவனத்தை செலுத்திட்டது. நாம புத்தகம் கொப்பி ஒன்றும் துறக்கையில் எல்லாம் விட்டுட்டு எப்ப பெல்லடிக்கு பார்த்து கொண்டிருந்து ஓடி தெரிஞ்சு விளையாடுறதும் பிடிக்கிறதும் சாப்பிடுறதும் இதுகளையும் நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்ப டோட்டலா எங்களுடைய பொதுவான அந்த என்ன வேலைக்காக அன்றைக்கு நாம ஈடுபடுறோம் அதுல இருந்து நாங்கள் அந்த குறிப்பிட்ட நிமிடங்கள் எங்களை நாங்கள் விளக்கிறோம். பிறகு அங்கால ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு நாங்கள் டோட்டலா அதுல இருந்து விடுபட்டு வாரோம். பிறகு நாம வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நாங்கள் சாப்பிட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டா பிறகு அடுத்த திருப்பி அதே வேலைக்கு நாங்கள் டியூஷனுகள் மற்ற படிப்புகளுக்கு நாங்கள் இருக்கிறோம். பிறகு ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு திருப்பி நாம ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் நாம அதுல இருந்து வாரோம். அப்ப அதுக்குதான் பின்னேற 1 மணி நேரம் விளையாடுறதுக்கு நாம சொல்றோம். அதனால அந்த ரிலாக்ஸேஷன் அல்லது அந்த ரெஸ்ட் எடுக்கிறது எங்களுடைய நாளாந்த வேலையில இருந்து எங்களை வேறு ஒன்று நோக்கி எங்களோட மனதையும் எங்களுடைய உடலையும் கவனத்தை திசை திருப்புற நேரம். அதனூடாக விளக்கப்பட்ட அந்த சரீர மனோபலன் அது திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டு எங்களுக்கு அது அது சரிப்படுத்தப்படுது. இது 6 நாளும் இப்படியே செய்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லா நாங்கள் அந்த வேலையில எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு உலக அக்கறைகள், உலக விடயங்கள், உலக யோசனைகள் அதெல்லாம் சரியான நியாயமான விஷயங்கள். ஆனா அதுகள் எல்லாம் நிப்பாட்டி போட்டு ஒரு நாள் ஃபுல்லா கர்த்தரையும் அவற்றை படைப்பையும் அவற்றை பராமரிப்பையும் அவற்றை ரட்சிப்பையும் நாங்கள் யோசிக்கவும் பேசவும் அதுக்கு எங்களோட உடம்ப நாங்கள் எழும்பி உட்கார்ந்து நடந்து நாங்கள் கதைச்சு நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி இருக்க அந்த வேலையை 24 மணி நேரத்திலையும் கர்த்தர்களுக்கு ஒதுக்கி இருக்கிற. இதான் பிரின்சிபல். 6 நாள் இழக்கப்பட்ட மனோ உடல் பலன்கள் அது கெடுக்கப்பட்டு அல்லது நான் சொல்ல டிக்கேண்டா அது அழிஞ்சு போகுது. அதை ஃபுல்லா கெயின் பண்றதுக்கு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி கதைக்கிறார் அந்த வேலைகள் எல்லாத்துலயும். அதனால அந்த வேலைகள் நிறுத்தப்பட வேண்டும். அதனால இந்த அடிப்படையில் நாங்கள் வேலை பணியாளர்களுக்கு எஜமான்கள் கொடுக்க வேண்டிய அந்த 2 நேரங்களை பற்றி எங்களுக்கு கதைக்கிறது அவர்களுடைய ரெஸ்ட் டைம் என்று சொல்லி. ரெஸ்ட் டைம் ஒன்று, வேலைக்காரர் இரவு நேரத்தில் இளைப்பாற வேண்டும். வேலைக்காரர் இரவு நேரத்தில் இளைப்பாற வேண்டும். சங்கீதம் 104:23. சங்கீதம் 104:23. சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும். அதாவது இரவில நடமாடுற மிருக சீவன்களை பற்றி கதைக்கிற. ஆனா சூரியன் உதிக்கையில் 23ஆம் வசனம் எப்பொழுது சூரியன் உதிக்கை மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறார். சூரியன் உதிக்கையில் மனுஷன் சாயங்காலம் மட்டும், அதாவது சூரியன் மறையும் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறார். அப்ப அதுதான் நாங்கள் 12 மணி நேரம் என்று நாங்கள் கதைக்கிறோம். சூரியன் உதிக்கிறது நேரம் பொதுவாக 5:50, 5-6 மணி. அது நமக்கு தெரியும். அது சயின்டிபிக்கா நாம சரியாக அது ஏறக்குறைய 5:45 6 மணியில சூரியன் உதிச்சிடும். அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் அதே மாதிரி எங்களுக்கு அது 5:45 6 மணி 6:05 சூரியன் மறை. அயல சங்கீதம் 104:22-23 சொல்லுது, மனுஷர் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் தன் ஃபார்ம்கள், அது கடல் ஃபார்மா இருக்கலாம், நில ஃபார்மா இருக்கலாம், அல்லது அது மிருக ஜீவன்களோட சம்பந்தப்பட்ட ஃபார்மா இருக்கலாம், பண்ணைக்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள் சாயங்காலம் வரைக்கும், சூரியன் உதிக்கிறதுல சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும்.
அயால அப்ப மிச்சம் நேரம் என்ன? அந்த இரவு நேரம் அவர்களுக்கான வளமையான அந்த வேலை நேரம் அல்ல. கர்த்தர் படைப்பு சட்டத்திலேயே மனுஷர்களுக்கு அவர் பகல் நேரத்தை வேலை நேரமாகவும் இரவு நேரத்தை அவர் இளைப்பாற்றி நேரமாகவும் ஒதுக்கி இருக்கிறார். இரவு நேரம் எதுக்கு வேலை நேரம்? அதன் மேல எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுறார், நீர் அது 10 சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தேன், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். சரி, இப்ப சூரியன் அஸ்தமனம் வந்துட்டுதான் நீர் இருளை கட்டளை இடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இதற்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும். இரவு நேரம்தான் மிருக சீவன்களுடைய வேலை நேரம். அயால இரவுல நாம டிராவல் பண்ணிக்கல உண்மையில நாம அதுகளுடைய தாவரங்களுக்குள்ள அல்லது அதுகளுடைய வாதைகளால போய்கள நாங்கள் அதுல சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால பகல்ல நேரங்களில் நாங்கள் பொதுவா ஆட்களை பார்க்கறது இல்லை. என்னன்னா கர்த்தர் அவைகளுக்கு நித்திர நேரம் அல்லது இளைப்பாற்றி நேரமாக அதை கட்டளையிட்டு இருக்கிறார். அயால பொதுவாக காட்டு விலங்குகள் ஊரும் பிராணிகள் இதுகளுடைய நேரம் பொதுவாக இரவு. அயால மனுஷர்களுக்கு அது இளைப்பாற்றி நேரம். அயல இத வேதமங்களுக்கு திருப்பி திருப்பி கதைக்குது. அயல நாம மறக்க கூடாது, சூரியன் உதிக்கையில் மனுஷன் தன் வேலைக்காக தன் பண்ணைக்கு புறப்பட்டு போறான், இது வரைக்கும் அஸ்தமனம் வரைக்கும். அப்ப மார்னிங் ஃப்ரம் மார்னிங் அன்டில் ஈவினிங் நமக்கு வேலை நேரம். இதை நாங்க சொல்லிக்கல இரவில் அப்போ ஒரு வேலையும் செய்யக்கூடாதோன்ற ஒரு வேலைக்கு நாங்க சொல்றோம் இரவு நேர வேலைகள் என்று சொல்லி சில குறிப்பான வேலையில கர்த்தரே எங்களுக்கு சொல்லுற. உதாரணத்துக்கு காவல்காரனுடைய வேலை, அதை இரவில எதிரி படைகளினுடைய தாக்குதல்கள் இருந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவர்கள் காவல் கோபுரத்தில் இருக்க வேண்டும். அத ஆண்டவரே சொல்றார், நான் உன்னை காவல்காரனாவே, அது பகலும் செய்ய வேண்டிய வேலை, இரவும் செய்ய வேண்டிய வேலை. ஆனா அந்த குறிப்பான அந்த இரவு நேர வேலை அது நித்திர முழிச்சு அவர்கள் செய்ய போற வேலை. நித்திர முழிச்சு செய்யக்கல அவர்களுடைய அந்த பலன் அது இன்னும் அதிகமாக கிட தொடங்கும். ஏண்டா கடவுளுடைய சுபா படைப்பு விதிக்கு எதிராக நாங்கள் வேலை செய்ய தொடங்குறோம். உண்மையில பாவம் வராட்டி பகலும் இரவும் இருந்திருக்கும். ஆனா நாம காவல் வேலை செய்திருக்க வேண்டிய தேவை இல்லை. பாவம் வந்தபடியதை நம்ம காவல் வேலை செய்ய வேண்டி கிடக்கு. என்ற அங்க பகையும் அங்க பிரச்சனைகளும் களவும் எல்லாம் பிற விஷயங்கள் வருது. ஆனா பாவம் இல்லாட்டியும் கூட பகலும் இரவும் இருக்கு. இதை நாம மறக்க கூட. இது பாவத்தால செய்ய வேண்டிய வேலையா போச்சு கடைசியில இந்த காவல்கார வேலைகள் எல்லாம். அல்லது ராணுவ வீரர்கள் தங்களுடைய அரண்களில் அவர்கள் விழிப்பாயிருக்க வேண்டிய நேரம், மிலிட்டரி பாயிண்டுகள் அவர்கள் அரண்களில பாதுகாப்புக்கு காவல் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நைட் டியூட்டி அல்லது நைட் ஒர்க் அதுகள் எங்களுக்கு வேதபூர்வமா எங்களுக்கு தெரியுது, பாவத்தால்தான் அந்த வேலைகள் வருது. மற்றபடி கர்த்தர் அத மனுஷனுக்கான வேலை நேரமாக அவர் படைக்க இல்லை. ஈவன் நாம ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஒர்க், ஏன் நாம நோய் பாவத்தால நோய். இரவு பகல் இருக்குது, ஆனா பாவம் இல்லாட்டியும், ஆனா பாவம் இருந்த வந்தபடியால இரவும் எங்களுக்கு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் வேலையா போச்சு. அது பாவத்தால வர்ற வேலை. அது இந்த இனிமேல் புது உலகம் படைக்கப்படும் வரைக்கும் இதுதான் தேவன் வச்சு. நாங்கள் அதை செய்ய வேண்டித்தான் இருக்க போகுது. அதாலே எங்களுடைய உடல் கெட்டு நாங்கள் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருப்போம் என்று சொன்னா நித்திர முழிச்சு வேலை செய்கிறது என்று சொன்ன. நித்திர முழிக்கிறது என்றது
அது சுபாவப்படியான ஒரு விதிமுறை அல்ல. அது சுபாவத்துக்கு முரணான ஒரு விதிமுறை. ஏன்னா அது பாவத்துக்கு உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து 1650 வருஷமா அப்படி அந்த மாதிரியான வேலைகளை நாங்கள் அதிகமாக நாம பார்க்க இல்லை. ஆனா எங்களுக்கு தெரியும், பிறகு நோவால வெள்ள பெருக்கோட இன்னும் அதிகமான பிரச்சனையா ஆகி போச்சு கடைசியில. அதுல இன்னும் வெப்பதட்ப நிலைமைகள் எல்லாம் மாறி அது படுபயங்கரமாக குளிரும் உறகனியும் பனி கட்டி மழையும் இப்படியாக எல்லாம் மாறி போச்சு. அதனால இதெல்லாம் பாவத்துக்கு பிறகு உலகத்துல நாம செய்ய வேண்டிய வேலைகளா பார்த்து. ஆனா அந்த வேலையிலும் அவசியமா இருக்குது. இல்லாட்டி நாம அந்த பாவத்தால விளைஞ்ச அந்த விளைவுகளை ஆள இயலாதுங்களால. அதுல பாவத்துக்கு பிறகும் கர்த்தர் ஆளுகிறதுக்கு எங்களுக்கு அந்த நைட் வேலைகளை நூடாகவும் அவர் உதவி செய்கிறார். இல்ல அதுக்கு கூடுதலாக நைட் ஒர்க் செய்யல கூடுதலாக தேவன்ற கிருபைகள் அவசியம் என்ற அது சுபாவத்துக்கு முரணாக நாங்கள் வேலை செய்கிறோம். கடவுளுடைய படைப்பு நியமத்துக்கு முரணாக நாங்கள் வேலை செய்கிறோம். என்ற வேதம் வேலை தெளிவு. பகலில மனுஷனுக்கு வேலை, இரவில இளைப்பாறும் நேரம். அதுக்காக 5 மணிக்கு நாம வேலைக்கு போறது ஒரு சுபாவத்துக்கு முரணான வேலை என்று சொல்றது இல்ல. ஏன்னா எங்களுக்கு நித்திரை எவ்வளவு மணித்தியாலம் தேவை என்றது அது சுபாவம் எங்களுக்கு சொல்லி தருது. நமக்கு குறைஞ்சது 5 மணி நேரமாவது நாம நித்திரை கொள்ளணும். குறைஞ்சது 5 மணி நேரமாவது நித்திரை கொள்ளணும். நாம சில வேளை 10 மணிக்கு படுத்து ஒரு 3-3:30 முழிப்பு சரியா வருது இல்ல, ஒழுங்கா நல்லா வேலை செய்து படுத்தா சரி. அல்லது இன்னும் ஒரு 2 மணித்தியாலம் கொஞ்சம் கூட்டி ஒரு 5:30 வரைக்கும் ஒரு 7 மணித்தியாலம் எங்களுக்கு வடிவா காணும் எங்களுடைய இழந்து போன பலனை பெற்றுக்கொள்றதுக்கு அல்ல. அது நம்மளுடைய சயின்டிஸ்ட் அவர் ஒரு 8 மணித்தியாலம் ஆக்குறேன். அது 24 மணித்தியாலத்தை தானே. ஆனா 5 மணித்தியாலம் ஆக குறைஞ்சது நமக்கு நித்துறது. அதுக்கு மிஞ்சி நாம 4 மணித்தியாலத்தில் எழுதினோம்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த நாள் வேலையில எல்லாம் அது பெர்ஃபார்மன்ஸ் சரியா குறைஞ்சிருக்கு. அதனால நமக்கு ஒரு 10 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எழும்புறது போதுமான நித்திர வடிவாக்கா 6 மணித்தியாலம். ஐயோ நான் 4 மணிக்கு எழும்புறேன் 5 மணிக்கு எழும்புறேன்ன்றது அது சோம்பரித்தனம். அதுக்கு மிஞ்சி பேசிக்கா அது கூடி போச்சு. அதுக்கு பிறகு படுத்து கிடந்தா உடம்பு நோக்கும். அது நாம அனுபவத்திலே நமக்கு தெரியும். அதனால நாம 8 மணித்தியாலம் படுக்கணும்ன்றது பைபிள் இல்ல. 8 மணித்தியாலம் படுக்கணும்ன்றது பைபிள் இல்ல. எங்களுடைய சுபாவமே எங்களுக்கு போதிக்குது. நாம ஒரு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் தாண்டைகள் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வருது. அதனால அது போதும் எங்களுக்கு. அது என்னுடைய எப்படி உணவுல நாம கூட குறைய என்று நாம கதைச்சது போலதான் இதுவும். அது எங்களுடைய சுபாவத்துக்கு வடிவா ஆண்டவர் அந்த எப்படி சேவர்களுக்கு ஆண்டவர் சுபாவத்திலே மணியை பூட்டி வச்சிருக்கிறாரோ அது சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் 4 மணிக்கு கொக்கரக்கோ இருக்கா கூவி போட்டு திருப்பி கொத்துது. ஏன்னா அந்த டைம் அதுக்கு சரியா வேலை செய்து கொண்டு இருக்கு. அது என்ன சேவல் 2 மணி 3 மணி அது மேபி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முந்திட்டு அப்ப அது நம்மட டைம் தான் புள்ளியதாக அதுல டைம் சரி. ஏன்னா அது சுபாவப்படியே அதுகளுக்கு அது சூரியனுடைய கனெக்ஷன் அது சரியா செய்யுது. நம்மளுடைய கணக்கு தான் அது 5-10 நிமிஷம் முந்தி பிந்தி ஓடுது நமக்கு. ஆனா அதுகள் சுபாவத்துல அதுகள் சுபாவ கடிகாரங்கள் அதுகள் எல்லாம். அதனால சூரியன் அது அந்த 5 மணி 5:30 சரி அது அவெல்லாம் முறாங்க தொடங்கிடுவேன். அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியுது நாமக்கும் சரி நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துல நாம வேலைக்கு வாங்கோம் 6 மணிக்கு. அதனால 8 மணி நித்திரை கொள்றதை பற்றி நாம யோசிக்க கூடாது. நாம ஒரு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் சின்னாக்கள் அது 12 மணித்தியாலம் அது பிறந்த குழந்தைகள் 12 மணித்தியாலம் 16 மணித்தியாலம் நித்திரை கொள்ளட்டும். ஆனா ஒரு 5-6 வயசு வந்ததையோட நாம 6 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் நித்திரை கொண்டா காணும். 7 மணிக்கு மணித்தியாலத்துக்கு மிஞ்சினதெல்லாம் சோம்பரித்தனமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உடம்பு இயலாது வருத்தம் அந்த இதுகளை நாங்கள் எக்ஸப்ஷன் விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் இதுகளை நாங்கள் கொண்டு வரே இல்லை. இது நாங்கள் நாளாந்தம் எங்களுடைய ஓட்டம். அதில் நம்ம ஒரு 10 மணி 11 மணிக்கு நாங்கள் படுத்து ஒரு 5 மணி 6 மணிக்கு எழும்புறது அது நார்மல் டைம். அதில் நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் 10:30 11 மணி வரைக்கும் நாங்கள் படிக்க வச்சு போட்டு பிறகு அவர்களை நாங்கள் 5:30 5:45 6க்கு எழுப்பிடுவோம்.
ஆகையால அது டைம் காணும் அவங்களுக்கு வடிவம் இல்ல. சோ இதை நாங்கள் சுபாவமே எங்களுக்கு அதை போதிக்குது, சுபாவமே எங்களுக்கு போதிக்குது அந்த டைம். சோ இதை தவிர எங்களுக்கு வேலை அந்த இரவு நேர வேலை என்று வருகிற குறிப்பான டாக்டர், நர்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான வேலைகள், மற்றது காவல், வாட்ச்மேன், ராணுவ காவல்கள், இதுகள் எல்லாம் அது ஒன்றும் செய்ய இயலாது. இனி இந்த உலகம் இருக்கும் வரைக்கும், இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அது அப்படித்தான் போக போகுது. அயல அது அந்த வேலைகளில் ஈடுபடுற எங்களுக்கு கூட தேவன்ற பலன் தேவைப்படுது. அயல காண்டவரிட்ட மண்டாடி ஜபத்தில் நாங்கள் அதிகமாக அதை நாங்கள் கேட்க வேணும் அந்த பலன்களுக்கு. இல்லாட்டி நாம கெதியென்று நாங்கள் மரணத்தை நோக்கி போவோம். அது சுபாவத்துக்கு முரணான ஒரு செயல்ல நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம், அது ஒத்துக்கொள்ளாது அதுக்கு புறம். சோ அதால அவர்கள் எங்களுக்கு பகலும் வேலை செய்ய இரவும் வேலை செய்கிற ஆட்களாக இருந்தா, சில நேரம் செக்யூரிட்டி கார்டு ஆட்களுக்கு அவர்கள் அதுக்கு பிறகு அவர்கள் 2 நாள் லீவ் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன். ஏன்னாடா அவர்கள் அதுக்கு பிறகு தொடர்ந்து வேலை செய்யலடா, உடம்பு கெட்டு போகும். அதில் இப்படியே எங்களுக்கு பகலும் வேலை செய்ய ஒன்றும் செய்யலாது, இரவும் கண்டினியூஸா வேலை செய்ய வேண்டி இருக்குது. இடைக்குல அந்த சீசனபிள் பிரேக்ஸ் இருக்க போதுதான், ஆனா உடம்புக்கு அது சரி வராது. அதில் அப்படியாக ஒதுக்கப்பட்ட அந்த விஷயங்கள் சரிப்படுத்தப்படும். சோ இது முதலாவது சீசனபிள் ரெஸ்ட், இரவு நேர ரெஸ்ட். இரவு நேர ரெஸ்ட். அதே நேரம் பணியாளர்களுக்கு கர்த்தருடைய நாளில உலக வேலைகளிலிருந்து உலக வேலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று வேதம் கட்டளையிட்டு, கர்த்தருடைய நாளில் உலக வேலைகள் நிறுத்தப்பட வேண்டும். ஆதியாமம் 2:3, ஆதியாமம் 2:3. இதுவும் பாவத்துக்கு முன்னர் கர்த்தர்களுக்கு கொடுத்த ஒழுங்கு. ஆதாம் மனுக்குலம் அனைத்துக்கும் தலையாக இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த சட்டம் 6 நாள் வேலை, 1 நாள் என்னோட செலவழிக்கணும், கர்த்தரோட செலவழிக்கணும். 1 நாள் சும்மா படுத்து கிடக்க சொல்லல, 1 நாள் கர்த்தரோட செலவழிக்கிறதுக்கு தான். அதனால அந்த 6 நாள் வேலை 1 நாள் ஓய்வுன்றது பாவத்துக்கு முன்னர் கர்த்தர் முந்தின ஆதாமோட அவர் செய்த அவனுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டின அவருடைய சட்டம். அதை நாங்கள் ஷபத் என்று சொல்லுறோம். பேசிக்கா அதான் ஷபத், ஸ்டாப். முதல் சொல்றது நுவாக், இளைப்பாறுதல். இது ஷபத். இரவு நேரம் ஷபத்தில், இரவு நேரம் நுவாக். ஆனா 6ல் ஒன்று அது ஷபத், அது ஸ்டாப். அது உலக வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் நிப்பாட்டுறோம். அதாவது எங்களோட வருமான உழைப்பு சம்பந்தமாக நாங்கள் எடுக்கிற பொருளாதார சகல நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும். அதுக்காக சமைக்கிறது நிப்பாட்டுறது அது நாம பொருளாதார நடவடிக்கைக்காக செய்ய இல்லை. ஆனா பொருளாதார நடவடிக்கைக்காக நாம சமையல் சமைச்சு கடை நடத்துறோம், அது நிப்பாட்டப்பட வேண்டும். என்னடா அது 6 நாளும் அதான் வேலை அவர்களுக்கு. சமையலே ஒரு வேலையாக இருக்கிற வருமான உழைப்பாக இருக்கிறார்கள், அன்றைக்கு அது நிப்பாட்ட வேணும். அவர்கள் தங்களுக்கு வேண்டியது அன்றைக்கு கர்த்தருடைய நாள்ல சாப்பிட்டு உடம்ப பலப்படுத்துறதுக்கு வேண்டியதை அதை எல்லாரும் சமைக்கலாம், அவர்கள் சாப்பிடலாம். அதுல வேதமங்களுக்கு ஒரு நாளும் அதை தடைப்படுத்த இல்லை. நாங்கள் ஏற்கனவே இதில் குறித்து ஆழமாயும் தெளிவாயும் படிச்சிருக்கிறோம். உங்கள் வீடுகள் தோறும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்ற அந்த வாக்கியங்கள் எல்லாம் அது வருகிற பகுதி கூடாரம் ஆலயம் கட்டுமானத்தோட சம்பந்தப்பட்ட பகுதிகள். அதனால ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதை பற்றி ஆண்டர் கதைச்சு கொண்டு வரைக்கல. மேல் அதிகாரம் ஆசரிப்பு கூடாரம் கட்டுறது, கீழதிகாரமும் அடுத்ததும் ஆசரிப்பு கூடாரம் கட்டுறது. அதுக்கு இடையில தான் ஓய்வு நாள்ல உங்கள் வீடுகள் தோறும் நெருப்பு மூட்டாதிருங்கன்னு கதைக்கிறார். அடுத்ததும் அவர் உடனடியாக அடுத்த 2-3 வசனங்கள்லயே அவர் திருப்பி ஆலய கட்டுமானத்தை பற்றி தான் கதைக்கிறார். அதனால ஆலய கட்டுமானத்துக்குரிய அந்த பொன்னுருக்கிறது, வெள்ளியால செய்கிற வேலைகளுக்கு நெருப்பு தேவை. அதனால அந்த விஷயத்துக்கு ஓய்வு நாள்ல அது செய்ய வேண்டாம் என்றுதான் எங்களுக்கு கட்டளை தவிர மற்ற வீட்டுல நெருப்பு மூட்டி சமைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் ஒரு நாளுக்கு கதைக்கல. கான்டெக்ஸ்ட் அது இல்ல. பேசிக்கா
கான்டெக்ட் அது இல்லை. ஆனா நாளாம் எங்களுக்கு அன்றைக்கு கத்தருடைய நாள்ல சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த விஷயங்களை வேண்டிய வர்ற பகுதிகளில் எங்களுக்கு அது ஜாத்திரம் தானுங்க. நீங்கள் கத்தருடைய அந்த ஓய்வு நாள்ல உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்துக்காக நீங்கள் அதை சாப்பிடலாம், சமைச்சு அதை நீங்கள் வேண்டியதை எப்படி நீங்கள் செய்யலாமோ அதுக்காக அன்றைக்கு பெரிய சமையலாக அல்லது அன்றைக்கு தான் இடிச்சு குத்தி எல்லாம் செய்கிற மாதிரி ஃபுல் வேலைய கத்தரோட செலவிடுறது போல அதுல கூட நேரம் செலவழிச்சிடாம அதை வேணும்னா முதலே அரைச்சிக்கிறது ஏதாவது வைக்கணும்டா வச்சு, ஆனா அன்றைக்கு தேவையானதை நீங்கள் செய்து சாப்பிடலாம். அதனால இது எங்களுக்கு தெளிவாக வேதம் கட்டளை இருக்கு. ஆண்டவர் எங்களுடைய உடல் பிளத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றைக்கு செய்து சாப்பிடுறதுல ஒரு நாள் கர்த்தர் வேதத்துல தடைப்படுத்த இல்லை. மாறாக கண்ட ஆலய கட்டுமான பணியை கூட அவர் அன்றைக்கு நிப்பாட்ட சொல்லி சொல்றார். ஏன்னா ஆலயம் கட்டுற ஆத்மாவுடைய ஆலயம் கட்டப்படாம போயிடக்கூடாது. ஏன்னா அன்றைக்கு கர்த்தரோட எங்களுடைய ஆத்மா சங்கமிச்சு அவருக்கு காலிக்கையில் பலிகளை செலுத்தி எங்களுடைய ஆத்மாவில கத்தட்ட வாழ்க்கை இருக்குதா, எப்படி இருக்குது, அதை பரிசீலனை செய்து அதுக்கான முயற்சிகளை முன்னேற்றத்துக்கான வழிகளை பற்றி யோசிச்சு அதை சபையாரோட கதைச்சு பேசி நாம ஜபத்துல கடவுளோட கதைக்கிறதுகளுக்கு தான் அன்றைக்கு பெரும் நேரம் செலவழிக்கப்படவர். அதை செய்யறதுக்கு எங்களுக்கு உடம்புக்கு சக்தி வேணும். அதற்கு நாம சமைச்சு சாப்பிட்டுட்டு நாம காலையும் மாலையும் அதை ஆண்டவரை சபையா சாரதிக்கிறது, மற்ற நேரங்களில் வீடுகளில் நாம பாடல் பாடுறது, ஜபிக்கிறது, மனுஷர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை வாசிக்கிறது, தேவ பக்திக்குரிய விஷயங்களை அன்றைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான். இதுக்கு பணியாளர்களுக்கும் வேலை அந்த அது இல்லாமலாக்க அது நிப்பாட்டப்பட வேணும். எப்படி நீ அன்றைக்கு நிப்பாட்டுறியோ இந்த வேலையை, உந்த வேலையில ஈடுபடுத்துற அவங்கள நிப்பாட்டணும். அதான் ஆண்டவருடைய சட்டம். ஆயால தான் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அது வாரத்தின் முதல் நாள் கர்த்தர் உயிரோடு எழும்பின நாள். அத புதிய உடன்படிக்கையின் கீழ கிபி 1ஆம் நூற்றாண்டுல இருந்து உலகம் முடியும் வரைக்கும் இனி வாரத்தின் முதலாம் நாள் தான் கர்த்தருடைய நாள். அதுல எந்த வேலையும் செய்ய எந்த வேலையும் என்று சொல்ல நாங்க விளங்கணும். வருமான உழைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறதும் உலக விஷயங்களோடு தொடர்பட்டது. உலக விஷயங்களோடு தொடர்பட்டது. இப்ப அந்த உலக விஷயங்களோடு தொடர்பட்டதில் சம்பந்தப்படாதது விடைய எங்களுடைய உடலுக்கு வேண்டிய ஆகாரம் சமைக்கிறதும் அல்லது எங்களுடைய உடலுக்கு வேண்டிய மருந்து தேவைகளை சந்திக்கிறதும் மருத்துவ தேவைகள் சந்திக்கிறதும் அது எங்களுக்கு உலக வேலை என்று வேதம் எங்களுக்கு சொல்றது இல்லை. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த கழுதைக்கு நீ புண்ணாக்கு போடுறதுக்கும் இந்த குதிரைக்கு மாட்டுக்கு நீ கஞ்சி வைக்கிறதுக்கும் கர்த்தருடைய நாள்லையும் அதை செய்கிற, அது செய்யப்பட வேணும். ஏன்னா உயிர் காக்கிற வேலை. கழுதைக்கும் மாட்டுக்கும் புண்ணாக்கு போடுறதுக்கு நீ அதை எடுத்து கொட்டி பிரட்டி கொண்டு போய் வச்சு தண்ணி காட்டிட்டு வருவியண்டா மனுஷன் கழுதையும் குதிரை மாட்டையும் விட எவ்வளவு விசேஷித்தவன், அவனுக்கு அன்றைக்கு தண்ணி குடிச்சு ஒழுங்கா சாப்பிட வேணும். அதனால அது உலக வேலைகளாக வேதம் கருதையில். அதே நேரம் இந்த மாடு குழியில விழுந்துட்டா, கழுத குழியில விழுந்துட்டா ஒரு பள்ளத்துக்குள்ள நீ ஓய்வு நாள் என்றாலும் அன்றைக்கு அதை தூக்கி விட மாட்டியோ அண்டர் எதிர்பார்க்கிற அந்த கேள்வி தூக்கி விட வேணும் என்றார். அதனால உயிர் காப்பு அல்லது உடல் நோய் வருத்தங்கள் இருந்து காக்கிற வேலையை ஆண்டவர் உலக வேலையாக அவர் அதை கதைக்க இல்லை. அவர் அதை அவசியமான இடக்கத்துக்குரிய வேலையாக அவர் அதை கதைக்கிறார். ஆகையால அன்றைக்கு நாங்கள் கழுதையோ மாட்டுக்கோ குழியில விழுந்து போனா அதை தூக்கி விடுறது அந்த வேலைகளை செய்ய வேண்டியது இருந்தா அன்றைக்கு மனுஷன் வருத்தமா போயிட்டா ஏதோ காய்ச்சல் வந்துட்டு அல்லது ஏதோ ஒரு விஷயம் உயிர் காக்க வேண்டிய நிலைமையா போச்சுதுண்டா கழுதையை விட மாட்டை விட மனுஷனோட விசேஷித்தவனாக ஆகியால அவனுக்கு டாக்டர் கிட்ட போகணும், மருந்து எடுக்க வேணும்னா கட்டாயம் அவனுக்கு அதை செய்யணும். அது உலக வேலை இல்லை. வேதம் சொல்ற மாதிரி வேதம் அது உலக வேலையா கருத இல்லை. அத இந்த கடவுள் படைச்ச உலகத்துல வாழ்றதுக்கு அவசியமான அத்தியாவசிய ஒரு இரக்கத்துக்குரிய வேலையாக இருக்கு. ஆகையால இரக்கமும் உடலுக்குரிய பலன்களை கொடுக்கிற அத்தியாவசியமான அந்த சாப்பாடும் அதே நேரம் எங்களோட உயிர் காப்புக்குரிய வேலைகளாக நாம யோசிக்கிற நாட்டு பாதுகாப்பு,
தீயணைப்பு அந்த மாதிரியான நர்சிங் டாக்டர் வேலைகள், அதாவது உயிர்காப்போட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த மாதிரியான வேலைகள் அது அன்றைக்கு செய்யப்பட வேண்டும். ஏண்டா உயிர் காத்ததான் அந்த மனுஷன் அடுத்த கெத்தருடைய நாளுக்கு ஒழுங்கா வந்து சேவிக்க முடியும். சோ இத தவிர எங்களுக்கு கடவுளோட மிச்ச நேரம் எல்லாம் செலவழிக்கப்பட வேண்டும். தேவ பக்திக்குரிய வேலைகள் செய்யப்பட வேண்டும். தேவனோட பற்றுறுதியா கொண்டிருக்கிற வேலைகள் ஆத்துமாக்கள் அன்றைக்கு சரியா மினக்கட வேண்டும். நாங்கள் கர்த்தரோட அந்த நாள்ல அதிகமா தனிப்பட்ட குடும்பமா நாங்கள் கர்த்தரோட நேரம் செலவழிக்கிறத விட சக மனுஷரோட நேரம் செலவழிக்க இயலாது. ஏன்னா சில வேளையில இது கர்த்தருடைய காரியம் தானே. நாங்கள் சுவிசேஷ அறிவிப்பு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங், நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு மேபி whatever, அது வந்து கடவுளோட நேரம் செலவழிக்கிறாம கடவுள் காரியங்கள்ல நேரம் செலவழிக்கிறோம் என்று சொல்லுறதுதான் எங்களுக்கு வேதம் சொல்லுது. ஆலய கட்டுமான பணிகளை நிப்பாட்டணும் அன்றைக்கு அல்ல ஜாத்ரா 35 நினைக்கிறேன். கடவுளுக்காக நீ செய்கிற வேலை, கடவுளுக்கு கோயில் கட்டுறன், கடவுள் சொன்ன ஆலயம் கட்டுறன் என்றதெல்லாம் நிப்பாட்ட அன்றைக்கு. அதுல கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுறன், கடவுளுடைய ஆலயத்தை கட்டுறன் என்ற சுவிசேஷ ஊழிய வேலைகள் எல்லாம் அதிக நேரம் மணிக்கு எடுக்க இயலாது. அதிக நேரம் என்னத்துக்கு? ஆத்துமா தனிப்பட ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் குடும்பமா அந்த ஆத்துமாக்களும் கர்த்தரை பாடி புகழ்ந்து அவருக்கு பலிகளும் காணிக்கலும் செலுத்துறதுல ஈடுபடுறோம். அதைத்தான் work of piety என்று நாங்கள் சொல்லுறோம். தேவபக்தியான வேலை. முதியோர் இல்லம் போய் பார்க்கிறதும், தாய் பிள்ளை அநாத பிள்ளைகளை போய் சந்திக்கிறதும் இல்ல, கச்சட்ட நாள்ல செய்யற வேலை. அது நல்ல வேலை. ஆனா அதுக்கு இல்ல அன்றைக்கு முக்கியத்துவம். கடவுளோட எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம், கர்த்தர் எங்களோட எவ்வளவு நேரம் பேசுறார், நாங்கள் கடவுளோட எவ்வளவு பேசுறோம். இன்றைக்கு எங்களை கடவுளுக்கு முன்னால நாங்கள் உட்கார்ந்து எழும்பி நின்று நாங்கள் எவ்வளவு எங்களை ஆராய்ஞ்சு பார்த்து தேவ பக்தியில எங்களுடைய கிருபைகளை நாங்கள் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். இதுதான் தேவை. ஆக்களோட கூடி கதைக்கிறதும் இல்லை அன்றைக்கு. அது இல்ல முதன்மையான நோக்கம். ஓய்வு நாள் ஆக்களோட கதைக்கிறது இல்ல முதன்மை, கர்த்தரோட கதைக்கிறது முதன்மை. ஆக்களா கூடி கர்த்தரோட கதைக்கிறது, சபையா கூடி கடவுளோட கதைக்கிறது. சபையா கூடி வந்து வர்றது நோக்கம் குடும்பங்கள் கூடி குழாவி கதைச்சு சாப்பிட்டு எல்லாம் நிறைய ஃப்ரீயா இருந்துட்டு போறது இல்ல. கூடி குழாவி அந்த இப்படி சுவபலங்கள் ஜெயிப்போம் சரி என்று கர்த்தருக்கு முன்பாக எங்களுடைய துதிகள் காணிக்கையில் எடுக்கப்படுறோம். அதுதான் அன்றைக்கு நாம செய்கிறோம். அப்ப அதுல அதிகமான இதை நாங்கள் ஏற்கனவே ஒரு பெரும் புத்தக சீரீஸை நாம 10 மாசமா எழுதி இருக்கிறோம் இல்ல. அயல அது போதுமான அளவு நமக்கு இதுல விளக்கங்கள் இருக்குது. அயல இந்த அடிப்படையில் இந்த 2 இளைப்பாறுதலும் ஒரு வேலையாளுக்கு குடுபட வேணும். ஒன்று நாளாந்தம் அவற்ற பணிகளுக்கு இடையில வரக்கூடிய சிறு சிறு நேரங்களா இருக்கலாம். இது நான் உணவு விஷயத்திலே கதைச்சிட்டோம். சாப்பாட்டு சாப்பிடணும்னா கட்டாயம் ஒரு பிரேக் தேவை. அப்ப வேலையாளுக்கு பணி செய்து கொண்டிருக்கீங்களே சாப்பிட்டு கொண்டிருக்கல, அப்ப அவருக்கு வேலையிலிருந்து நிப்பாட்டி போட்டுதான் அந்த பிரேக் கொடுக்க வேண்டி இருக்கு. ஆயால அந்த சீசனபிள் பிரேக் என்று சொல்றது சாப்பாட்டுக்குரிய நேரமாயும் அது இருக்குது. அதே அவரோட வேலையிலிருந்து அவர்கள் விலகி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இருந்து அதை உண்ணுறதுக்கு நாம ஏற்கனவே சொன்ன ஒரு 20-25 நிமிஷம் அது நாங்கள் பொதுவாக சட்டத்தாலேயும் எங்களுக்கு அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து நாம ஒரு 3-3.5 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் வேலை செய்த 4 மணித்தியாலம் அதுக்கு பிறகு அரை மணித்தியாலம் குறைஞ்சது பிரேக் ஒன்று கொடுக்க வேணும். அதுல என்னடா அது உடலும் எங்களோட மனமும் ஒன்றிலே போக்கஸ் பண்ணிருக்கீங்களா, வேற வேற பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும். இது சும்மா சட்டத்தால மட்டும் இல்ல, ஆக்களை வேலை செய்து வச்சு சயின்டிபிக் ஸ்டடி என்று நாம சொல்றாங்க இல்ல. சயின்டிபிக் ஸ்டடி, ஒர்க் ஸ்டடி, மெத்தட் ஸ்டடி என்று சொல்லி 2 விஷயங்கள். ஒன்று வேலைய படிக்கிறது, அந்த வேலை செய்யற முறைய படிக்கிறது. அந்த படிக்கிறது என்றது டைமோட கால்குலேஷன்.
அப்ப ஸ்டாப் வாட்சோட எல்லாத்தோடையும் சரியான ஸ்டார்ட் என்று சொல்லி நின்று ஒப்சர்வ் பண்ணி 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலமா நின்று நாங்களே நின்று எத்தனை ஃபேக்டரிகள் இப்படி பார்த்திருக்கோம். நாமளே 3 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் அப்படியே நிக்கணும் திரும்பாம. அவை அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட போக்கஸ் அந்த அந்த ஏரியாவை மட்டும் 2 மணித்தியாலும் வேற ஒன்றும் இல்லை, ஒரு கொப்பியை ஒன்றும் இருக்கிறோம் ஒன்றும் நின்று பார்க்கிறது. அப்ப அந்த வேலை எப்படி போகுது, என்ன செய்து கொண்டிருக்கிறீனம், இதுல மெஷின் என்ன செய்யுது, இவன் என்ன இந்த ஆள் எவ்வளவு நேரம் இல்ல மினக்கடுறினம் என்றதுகள் எல்லாம் ஒரு 2 மணித்தியாலும் 2.5 மணித்தியாலும் நின்று அப்படியே பார்த்து கொண்டு நிற்கணும். நாம அதெல்லாம் ஒரு ஸ்டடி. பிறகு ஒரு பிரேக் ஒரு 1/2 மணித்தியாலும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு திருப்பி வந்து அடுத்த 2 மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்க காப்பியும் பெண்ணோட நிற்கிறோம். அதே ஒர்க் ஸ்டடிய கீறி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதா, அதுல என்ன போல இதை ஏன் டைம் எடுக்குது இவ்வளவு என்றதெல்லாம் அதுக்குள்ள நாங்கள் எழுதுறதுக்கு. இதுல நாங்கள் சயின்டிபிக் ஒர்க் ஸ்டடிஸ் என்று சொல்றோம். நாங்கள் அதுல இப்படி பல ஞானங்களுக்கு ஒரு மனுஷரை வேலை செய்யறதுக்கு அவர்களுக்கு நியாயமும் ஒப்புரவும் அடிப்படையில் அந்த ஆட்களுடைய வேலையை நாங்கள் கொடுக்கணும் என்றா அவர்கள் என்னத்துல பாடுபடுறோம், என்னத்துல அவர் ஸ்ட்ரகிள் பண்றோம் என்றதை சரியாக நாம கூர்ந்து கவனிக்க வேணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், எல்லா பறவைகளை கூர்ந்து கவனிச்சுப்ப, காகங்களை கவனிச்சுப்பாருன்னு சொல்ல கூர்ந்து கவனித்தல், அத அப்சர்வ் பண்றது சரியா. அப்ப சும்மா பார்த்து கதைச்சு கொண்டு இருக்கிறது இல்ல, கதைக்காம பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால பிள்ளைகளும் கதைக்காம சத்தம் போடாம பார்த்து கொண்டு வா, பிறகு நாம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி. அதே மாதிரி பிள்ளைகளை படிக்க விட்டு போட்டு நாமல் கவனிச்சு கொண்டிருக்கணும். அதுல என்ன படிக்குது, என்ன இடையில என்ன படிக்கிறான்னு பார்த்து கதைக்க வேண்டியதை பார்த்துட்டு போகணும். அதே பக்கம் தான் இருக்குதா, இல்லாட்டி 2 பக்கம் தான் முடிஞ்சிருக்குதா, என்ன நடந்து கொண்டிருக்க. அதுல நாம வேலைக்கு போயிட்டு நாம கடை போய் அதே மாதிரியே இருக்கிற என்ன நடக்குது இங்க கூர்ந்து கவனிக்கிறது. ஏன்னா அவங்கள நாம சயின்டிபிக்கா கால்குலேட் பண்றோம், எவ்வளவு வேலையும் எவ்வளவு நேரமும் போயிருக்குது பேண்டு அல்ல. இதுக்காக நாம நின்று பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை, இவர்களை நாம கவனிக்கணும். ஆனா நாங்கள் வேலைத்தலங்கள்ல அதுகளெல்லாம் சரியான கவனமாக அதுகளை நாங்கள் அதை ஒரு முறைகளை பின்பற்றித்தான் நாட்களை நாங்கள் படிக்கிறது, அதை படிச்சு அதை ஸ்டடி பண்ண. சோ இப்படி இந்த செய்யற இந்த காரியங்களால ஒரு எஜமானுக்கு மேல 2 பொறுப்பு அப்ப விழுந்து இருக்குது. 2 பொறுப்பு அவருக்கு கடமை இருக்குது. ஒன்று கடவுளுக்கு தெய்வ பக்தி என்ற கடமை, கடவுளுக்கு தெய்வ பக்தி என்னும் கடமை கொடுக்கப்பட வேண்டும். கடவுளுக்கு தெய்வ பக்தி என்னும் கடமை கொடுக்கப்பட வேண்டும். பணியாளர்களுக்கு, 2வது பணியாளர்களுக்கு இரக்கத்துக்குரிய கடமை செய்யப்பட வேண்டும். Piety to God, charity to servants. Piety to God, Piety, piety to God, charity to servant. Charity to servant, charity, 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 charity. All right. So இந்த 2 கடமை இப்ப எஜமானுக்கு மேல விழுந்திருக்கு. அப்ப அவர் இந்த இளைப்பாறுதல் தொடர்பாக 2 பொறுப்பு 2 பேருக்கு கணக்கு கொடுக்க வேண்டி வரப்போகுது. ஒன்று நேரடி ஆண்டவருக்கு கணக்கு, ஏன்னா அது அவற்ற நாளோட சம்பந்தப்பட போகுது. அடுத்தது வேலைக்காரனுக்குரிய இரக்கம் காட்டப்படுகிறது என்கிறதுல அவற்ற கவனம் செலுத்தப்படுது. ஏன்னா இரவு நேர வேலைகள் அது பொதுவாக தவிர்க்கப்பட வேண்டும்.
அது குறிப்பிட்ட ஒரு சில வேலையை தவிர மிச்சம் எல்லாம் பகல் நேர வேலையா இருக்க வேணும். அதே நேரம் அவர் இரக்கம் காட்டாட்டி அல்லது லேட் நைட்டா வரைக்கும் வச்சிருக்கிறது, அப்புறம் அடுத்த நாள் காலம வேலைக்கு கூப்பிடுறதுல அவங்களோட உடம்பு கெட்டு போகும். உடம்பு கெட்டு போனா இரக்கம் காட்டப்பட இல்லை. இரக்கம் காட்டாத ஆட்களுக்கு இரக்கம் இல்லாத தீர்ப்பு தான் வழங்கப்படும். அதனால நாங்கள் அதை பாவமாக கருத தொடங்கணும். அதனால இந்த கடமைக்கு எதிரான பாவம், இந்த கடமைக்கு எதிரான பாவம் நித்திரைக்கு போதிய நேரம் கொடுக்காமை, வேலைக்காரரின் நித்திரைக்கு போதிய நேரம் கொடுக்காமை. இரண்டாவது பாவம் கர்த்தருடைய நாளில் வேலை செய்ய பணித்தல். கர்த்தருடைய நாளில் வேலை செய்ய பணித்தல். வேலை நித்திரைக்கு போதிய நேரம் கொடுக்காமை என்கிறத நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். குறைஞ்சது 5 மணி, கூடுனது 7 மணி நேரம் அல்ல. அடுத்த கர்த்தருடைய நாளில் வேலை செய்ய பணிக்கிறமை, அது நாங்கள் ஏற்கனவே கதைச்சிட்டோம். அது சகல உலக வேலைகளும் நிறுத்தப்பட வேணும். சகல உலக வேலைகள் நிறுத்தப்பட வேணும். அதனால சனிக்கிழமை அது லேட் நைட் வரைக்கும் வேலை செய்ய வைத்தலும் பாவம். லேட் நைட் அதாவது 10 மணி, 11 மணி, 12 மணி வரைக்கும் வேலை செய்ய வைத்திருக்கிறதும் பாவம். என்ன சொன்னா வேதமங்களுக்கு சொல்லுது, கர்த்தருடைய நாளுக்கு நாங்கள் ஆயத்தப்படுறதுக்கு ஆயத்தம் செய்யறதுக்கு எங்களுக்கு அன்றைக்கு ஏர்லியா நாங்கள் வேலையிலிருந்து விடுபட வேணும். உலக வேலைகள்ல இருந்து இல்லாட்டி சட்டியா 11 மணி, 12 மணி, 11:30 வரைக்கும் நாங்கள் வேலை செய்துட்டு படுக்கிறதுன்னு சொன்னா அப்புறம் அடுத்த அரை மணி நேரம் கர்த்தருடைய நாள் தொடங்கிட்டு. அதில் அது அந்த வேலை பழுக்களும் அந்த தாக்கங்களோட நாங்கள் கர்த்தருடைய நாளுக்குள்ள பிரவேசிக்கிறோம். அது ஆயத்த நாள் என்று சொல்லி வேதமங்களுக்கு காட்டுறதுக்கு எதிரான ஒரு விஷயம். அதில் பொதுவாக நாங்கள் சொல்றது சனிக்கிழமையில 8 மணி, 8:30, 9 நம்மளுடைய வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு பிறகு கர்த்தருடைய நாளுக்கான ஆயத்தங்களாக நாங்கள் பாடல்களை பாடி ஜபம் பண்ணி விரண்டி நம்மள ஒரு 10 மணி, 10 அன்றைக்கு 10 மற்ற நாள்கள்ல 11 மணி 11:30 நித்திரை போனாலும் கர்த்தருடைய நாள்ல 10 மணிக்கு முன்னுக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணி நாங்கள் நித்திரைக்கு போக வேணும் என்று சொன்னா அது ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட நாங்கள் அடுத்த நாள் எழும்பி கர்த்தரை சேவிக்கிறதுக்கு அது தேவை. ஏன் நித்திரைக்கு வெளியா போகணும் என்றா நாங்கள் 5 மணி 6 மணிக்கு எழும்பேக்கல மற்ற நாளை விட ஒரு ஃப்ரெஷ்ஷா நாங்கள் எழும்பி மற்ற நாளுகளை விட கர்த்தருடைய நாள்ல எங்களுக்கு மூளைக்கு வேலை கூட, கர்த்தருடைய நாள்ல எங்களுடைய உடலுக்கும் சரியான வேலை கூட. அது இருக்கிறது, எழும்பி நிற்கிறது, அதெல்லாம் நாங்கள் அப்படி மற்ற நாள்ல 3 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் தொடர்ந்து இருக்கிறது இல்லை. அயால இடுப்புகள், முள்ளந்தண்டுகள், தோல் மூட்டுகள் எல்லாம் கூட நோகும். அயால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆயத்த நாள் முதலே கொஞ்சம் ஏர்லியாக, அதுக்காக 6 மணிக்கே ஓபன் பண்ணுறது இல்லை. நாங்கள் ஒரு 7, 8, 9 சரி அல்ல, அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆகிய வேலை செய்யறையாக்களும் அதை 8 மணி, 8:30, 9 மணியோட வேலைகளை நிப்பாட்ட வேணும். மற்ற வருமான உழைப்போட சம்பந்தப்பட்டு அதுக்கப்புறம் தங்களை ஆயத்தப்படுத்தி அவர்கள் நித்திரைக்கு போறது. அதில் இது எஜமான்களுடைய பாவமாகும். போதிய அளவு நித்திரைக்கு நேரம் கொடுக்காதது. அடுத்தது கர்த்தருடைய நாள்ல வேலை செய்விக்கிறது, அது பாவமா. இதை விட எங்களுக்கு இந்த ரெஸ்ட் என்று சொல்லுறதோட, அதாவது எங்களுடைய உடல் பலம் குறைஞ்சு கொண்டு போறது, மெனோபலன் குறைஞ்சு கொண்டு போறது, அதோட சில வழியில ரீக்ரியேஷனும் அதோட சம்பந்தப்படுது. ரீக்ரியேஷன் அதாவது பெலன் மீள் உற்பத்தி. பெலன் மீள் உற்பத்தி
ரீக்ரியேஷன். ரீக்ரியேஷன் நாங்கள் சொல்றாங்க. பெலன் மனம் மீள் உற்பத்தி, அது மனோபலமோ உடல் பலமோ மீள் உற்பத்தி செய்கிறது. அதில் இதை நாங்கள் பொதுவாக சொல்றது விளையாட்டு என்று சொல்லி, இதை நாங்கள் விளையாட்டு என்று சொல்றோம். நாங்கள் ரீக்ரியேஷன், இதுக்கு எங்களுடைய முன்னோர்கள் அல்லது குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டுல எலிசபெத் இங்கிலீஷ் அதை ரீக்ரியேஷன் என்று தான் அழைக்கிறார், சொல்றது ரீக்ரியேட் பண்ணது. மிருகங்களை வச்சு வேலை செய்விக்கிறதுக்கும் மனுஷரை வேலை செய்விக்கிறதுக்கும், மிருகங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறதுக்கும் மனுஷருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மிருகங்கள் தேவசாயில படைக்கப்படையில, ஆனா மனுஷர் தேவசாயில படைக்கப்பட்டிருக்கிறோம். அதில அறிவு, நீதி, பரிசுத்தம், ஆட்சி, மற்றது வேற என்ன, தேவனுடைய சாயல், அழியாமை, இதெல்லாம் அந்த தேவசாயல். தேவசாயல் அழிவற்றதன்மை, ஆன மிருகங்கள் ஆத்மா அழியும். நம்ம அறிவு, நீதி, பரிசுத்தம் இருக்குது, மிருகங்களுக்கு அது இல்லை. அடுத்தது நாங்கள் ஆளுகிறது, மிருகங்கள் ஆளுறதுக்கு ஆண்டவர் படைக்க இல்லை. ஆகையால தேவனுடைய சாயல் இந்த 5 விடயங்கள்ல குறிப்பாக அது தங்கி இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை நம்மளுடைய அந்த வேலையினூடாக நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆட்சி செய்யறதுக்கு எங்களுடைய மனமும் உடலும் அது இளைப்பாறி அது புத்தாக்கம் அடைய வேண்டி இருக்கு. அப்ப நித்திரை எங்களோட உடலுக்கான ஓய்வையும் அது நேரம் மனமும் ஒரு அளவுக்கு அந்த குறிப்பிட்ட வேலையிலிருந்து ஓய்வு அடைகிறது நாங்கள் அதை பயன்படுத்துறோம். ஆனா மனதை நாம இன்னும் கொஞ்சம் உற்சாகம் ஊட்டுறதுக்கு அல்லது அதை நாம ஆவிய உயிர்ப்பிக்கிறதுக்கு நாங்கள் சில உடல் சார்ந்த மனம் சார்ந்த அந்த விளையாட்டுல ஈடுபடுகிறது நல்லது. எங்களுடைய மூளை அதுகளுக்கு கூட ஒரு விருப்பமாகவும் அது இருக்கிறது, அது தேவைப்படுது. நாம நல்லா களைச்சு வேலை செய்துட்டு வந்து இருக்கல எங்களுக்கு சில வேளையில டிவியை நாம் ஆன் பண்ணி அதுல எங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நாம அதுல போற நியூஸ் அல்லது நேஷனல் ஜியோகிராபி சேனல் அல்லது வைல்ட் லைஃப் மற்றது அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது இப்படி இப்படி என்ஜினியரிங் அல்லது மெடிக்கல் இப்படியான சில விஷயங்களை பார்க்கல எங்களோட மூளை அது ஒரு உயிர்ப்பிக்கப்படுது, இல்ல புத்தாக்கம் அடையுது. எங்களோட தொடர்ச்சியான வேலையில இருந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், ஆனா நமக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். அது சுபாவம் எங்களுக்கு தேவைப்படுது. இது மிருகங்களுக்கு அவசியம் இல்லை, அது நமக்கு அவசியம் இல்லை. நாம அறிவு, நீதி, பரிசுத்தத்துல சிந்திக்கிறேன், அதை மாதிரி சிந்திக்கிறையா. அதனால சும்மா இருக்கிறோம் என்றதை விட அது மிருகங்களும் சும்மா இருக்கு. ஆனா நாங்கள் சும்மா இருக்கைகளையும் எங்களோட மனமும் அதுல ஒரு புத்தாக்கம் அடைகிறதுக்கு சில வேளையில நாங்கள் சில விஷயங்களை பார்க்கிறது, இல்ல சில நேரம் நாம நடந்து போய் கொஞ்சம் அப்படியே அந்த பண்ண பார்க்கல கொஞ்சம் இருந்துட்டு வருவோம். அப்ப அந்த கடல், அந்த சூழமைவு, போக்குவரத்துகள் இதுகள்ல நாம இருக்கைகள் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் ஒரு ரீக்ரியேஷனும் வருது. அது சுபாவத்தில் எங்களுக்கு தெரியுது. அதுக்கு ஓடியாடி திரியணும் என்றது இல்ல, சும்மா போயிருக்கலாம். ஆனா எங்களோட புத்தாக்கம் எங்களுக்கு அது ஏற்படுத்தப்படுது. சில வேளையில் நாம இருந்து ஒரு கேரம் விளையாடுறது அல்லது ஒரு செஸ் நாம விளையாடுறது, இது எங்களோட ரீக்ரியேஷனுக்கு நல்லது. அதாவது எங்களோட மனமும் அதை குறித்து ஒரு உயிர் துடிப்போட அது ஒரு உற்சாகம் அடைய தொடங்கும். பொதுவாகவே எப்ப விளையாடுவோம்னா சின்ன ஆட்கள் இருக்கிறது. அப்ப படிப்பு எடுத்துட்டு எப்படியா அது வீட்டுல நின்றாலும் அப்பா இன்டர்வல் டைம் வந்துட்டு அப்ப ஒரு ஹாஃப் அன் அவர் விளையாட போறோம். அப்ப அவங்களுக்கே தெரியுது அந்த அதை படிச்சு கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறத விட்டுட்டு அது ரீக்ரியேஷன் தேவைப்படுது. ஏன்னா
அதில் ரீக்ரியேஷன் பொதுவாக நாம உடல் இரத்த சுற்றோட்டத்துக்கும் மனதுக்கான புத்துணர்ச்சி என்று நாம சொல்றோம். அதுக்கு தான் அந்த விளையாட்டை நாம யூஸ் பண்றோம். இதை பயன்படுத்தி சில வேளையில ஆபீஸுகளும் கம்பெனிகளும் சில விளையாட்டுகளுக்காக அவர்கள் நேரம் ஒதுக்குறீங்க. ஆனா சீன் என்னன்னா அவர்கள் ஒதுக்குறது வேலை எல்லாம் செய்கிற நாளெல்லாம் செய்து போட்டு அவர்கள் வேலை இல்லாத நாள் விளையாட போறோம். உதாரணத்துக்கு சனி ஞாயிறு வேலை நாள்ல அதை செய்கிறது இல்லை. ஏன்னா பிசினஸ் கட்டு போயிடும். மற்ற நாடுகள்ல செய்யற அவங்க வீட்டை போயிருந்து அப்படி ஒரு ரீக்ரியேஷன் அடைய தானே போறான். ஸ்கூல்ல கொடுக்கிற அந்த இன்டர்வல் அல்லது ரீக்ரியேஷன் அது நல்லது. ஏன்னா அந்த வேலை நேரத்தில் இடையில அவர்கள் பிள்ளைகளை ஓடி திரிய விடுறது கவனம் என்று சொல்லி ஒரு புத்தாக்கம் அங்க அடைய தொடங்க. அதை விட்டு போட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ரெண்டு போட்டு அந்த பிரான்ச்சுக்கும் இந்த பிரான்ச்சுக்கும் இது நடக்க ஒரு சீசனுக்கு அவர்கள் வேலை நாள் தான். ஆனா ஒரு பெம்பலுக்கு ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறார். அப்ப அல்லது சனிக்கிழமை கூப்பிட்டு ஒரு இது உண்மையில அது வீடுகளிலே ரீக்ரியேஷன் தான் நடைய போகுது. அப்ப அந்த அவர்களுடைய அந்த நோக்கம் தங்களோட கண்டினியூஸ் ஒர்க்ல இருந்து அவர்களை ஒரு தாங்கள் ஹாப்பியா வச்சிருக்கிறீங்க. அது பொதுவாக வேலை செய்யறதும் இல்லை. அது ஏற்கனவே குடும்பத்தை விட்டு 6 நாள் 5 நாள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தூக்கி எடுத்து கொண்டு போய் விளையாட்டு கண்டு வச்சா அன்றைக்கும் வீட்டுல பிள்ளைகளும் மனசியும் எல்லாம் மனசியும் புருஷனும் அங்க அனுப்பினும் பிள்ளைகள் இன்னும் அன்றைக்கும் தனிச்சு போகுது. சோ அது இதனுடைய நோக்கம் இல்ல. இதால கத்தரால எங்களுக்கு எந்த ஒரு கட்டளையும் இல்ல. ஆனா அந்த மனுஷனுடைய அமைப்பை யோசிக்கல எங்களுக்கு மிருகங்களுக்குரிய வேலைக்கும் மனுஷனுக்குரிய வேலைக்கும் மிருகங்களுக்குரிய இளைப்பாறுதலுக்கும் மனுஷனுக்குரிய இளைப்பாறுதலுக்கும் அந்த வித்தியாசம் ஏற்படுத்தப்படுகிறத பற்றி யோசிக்க எங்களுக்கு இது தேவைப்படுது. ஏன்னு சொன்னா எங்களுக்கு சபத்துல மிருகங்கள் ஒன்றாலும் கடவுளை போற்றி துதிக்க போற விஷயம் இல்லை. ஏன்னா அதுகளுக்கு கத்தரை சேவிக்கிறதுக்குரிய அந்த ஆத்மா குடுபடை இல்லை. அதே இருந்து சாப்பிட்டு ஏதோ சும்மா இருக்கு. அதனால மிருகங்களுக்குரிய ஓய்வு. ஆனா மனுஷத்த ஓய்வு அது சாப்பிட்டாலும் கத்தருக்குரிய விஷயங்கள் அன்றைக்கு ஈடுபட போறோம். எங்களோட மைண்ட் அங்க கத்தரில ரினியூட் ஆகுது. கத்தருக்குள்ள எங்களோட பலன் புதிதாக்கப்படுது. கத்தற்ற பலத்துல நாங்கள் புதிதாகும். கிறிஸ்துவனுடைய அந்த கிருபாதார பையிலையும் அவற்ற முப்பணிகளையும் யோசிச்சு அதனோட எங்களோட குடும்பம் எங்களோட வாழ்க்கை சபை இந்த நாட்டு விஷயங்களை கத்தர் எப்படி கிரியை செய்கிறார், அவற்றை பராமரிப்பு எப்படி அற்புதங்களை அடையாளங்களை செய்யுதுன்றதை நினைச்சு அதால எங்களோட மூளை அது ரீக்ரியேட் ஆகுது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓடி தெரிஞ்சு வேலை செய்யல. உண்மையில அப்கோர்ஸ் ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் பொதுவாக மற்ற நாள்ல செய்யற வாக்கிங்கும் மற்ற அந்த வாட் வி கால் எக்ஸசைஸும் அன்றைக்கு அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா ஆனா இதே நேரம் அது உண்மையில ஒரு எலும்பு முறிவு அல்லது ஒரு நோவோட படுக்கையில் இருக்கிற ஆளுக்கு அன்றைக்கு பிசியோதெரபி செய்கிறதுன்னா அது சரி. ஏன்னா அது உடல் காக்கிற வேலை. மற்றபடி அன்றைக்கு கத்திட்ட நாள்ல நான் ஒரு காலமா வாக்கிங் போயிட்டு வர போறேன்றது ஏன்னா கத்திட்ட காலமையில விடியப்புறம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக வேண்டிய நாள் அது. அதனால பொதுவாக 6 நாள் வாக்கிங்கும் எக்ஸசைஸும் இருக்கிறார்கள். அன்றைக்கு அதை செய்யணும் அவசியப்பாடு இல்லை. ஆனா 6 நாள் சாப்பிடுறோம் தானே அன்றைக்கு சாப்பிடாம இருந்தா அது பலன் இல்லாம போயிடும். கடைசியில கத்திர சேவிக்கிறதுக்கு சாப்பிடாம விட்டோம். அந்த ரீக்ரியேஷன் என்ற பாட்டும் அதாவது மனத புத்தாக்கம் அடைய செய்கிற வேலையும் அது முதலாளிமார் அல்லது எஜமான்கள் அதை கவனிக்கிறது நல்ல மனுஷர்களுக்கு. நாங்களே என்ன செய்யறோம் சில வேளையில அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போறதுக்காக ஃபேக்டரிகள்ல குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நாங்கள் மியூசிக்கல் அதை போட்டு விடுறது. அப்ப அந்த ரிலாக்ஸ் ஆக்கும் மக்கள் அந்த வேலையை செய்து கொண்டு அவர்கள் அதையும் ஏதோ ஒரு மெல்லிசையில அது ஓடிக்கொண்டிருக்கீங்களா. அவர்கள் காலமையில இருந்து அப்படி இல்லை. ஏன்னா காலமா ஃப்ரெஷ்ஷா தான் வரும். அது ஒரு சாப்பாட்டுக்கு பிறகு 12 மணி 2 மணிக்கு பிறகு நாங்கள் அதை தொடரணும். ஆக்கள் அது புத்தாக்கம் அடைய செய்யும் ஃப்ரெஷ் ஆக்கி கொண்டு அதுல இதே அந்த விதத்தில் அவர்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி கொண்டு இருக்குது. ரீக்ரியேட் பண்ணி கொண்டு இருக்குது.
இதை பேங்களும் இடங்களும் சும்மாயே ஒரு பாட்டை மெல்லிசா பின்னுக்கு போட்டுக்கொண்டே இருக்கணும். வர்ற கஸ்டமர்ஸும் பேசாம இருந்து ஏதோ ஒரு ரிக்ரியேஷன் ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அவரோட மனசு அதுக்குள்ள போய்க்கொடும். சில வேளையில சில டிவிகளை போட்டு விடணும். அதுல இந்த பொருத்தமான சில எக்ஸ்சேஞ்ச் ரேட்டர்ஸ் அல்லது ஜியோகிராபி சேனல் இதுகளை போடல வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு மைண்ட் ஒரு ரிஃப்ரெஷ் ஆகும். அங்க டைம் கூட எடுத்தாலும் அவங்களுக்கு கோபம் வராது. அப்ப இந்த மாதிரி அந்த எங்களுடைய செயல்பாடுகளோட எஜமான்கள் வேலைக்காரருக்கும் அப்படிப்பட்ட சில விஷயங்களை கையாள்றது நல்லது. ஏன்னு சொன்னா அவருடைய மனம் அவர்கள் அது புத்தாக்கம் அடைகிறதுக்கு புத்தாக்கம் அடையும். அதனால இந்த விஷயங்களை நாம ரெஸ்ட் என்றதுக்குள்ள நாம கதைக்கிறோம். மைண்ட் ரெஸ்ட், அடுத்தது பாடி ரெஸ்ட். மைண்ட் ரெஸ்ட், பாடி ரெஸ்ட். நாங்கள் அதை நான் உங்களுக்கு சில படுக்கைகளை நீங்கள் கிட்டத்தட்ட பாட்டுகளை போட்டு கொஞ்சம் அந்த மியூசிக்கை கேட்டு அதுகளோட நாம ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாம் இருக்கும். அந்த மைண்டுக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் ஆயிருக்கும். அது பாடல் எப்பயுமே ஆக்களுக்கு ஒரு அது சரியான பேஸாக சரியான ஸ்பீடான பாட்டுன்னா ஆக்களை துள்ளு பாட்டா போயிருக்கிற அது உண்மையில ஏதோ எங்களுக்கு சொல்ற மாதிரி கொண்டு வரும். ஆனா நாம சொல்றது மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்குரிய விஷயங்கள். அயல அதை இதெல்லாம் சில ஸ்போர்ட்ஸ் அதுகள்ல போடுறீங்க அங்க பெரிய பேஸ் எல்லாம் போட்டு பெற்ற ஃபுட்பால் இதுல அங்க மெல்லிசா போடல அது இருக்கிறவங்க எல்லாம் சோர்ந்து போயிடும். அயல அதுக்கு ஏற்ற பாட்டுகள் எங்களோட மைண்ட் அந்த அந்த அதை தேவைப்படுத்தும் அந்த நேரங்கள்ல. சோ நாங்கள் மிருகங்கள் இல்லை, அதனால ஹியூமனுக்கும் பீஸ்டுக்கு வேலை செய்விக்கிறதுல வித்தியாசம் இருக்கு. அத எஜமான்கள் கவனிக்க வேணும். சோ இந்த அடிப்படையில் நாங்கள் எஜமான்களுடைய நியாயம் ஒப்புரவு அவர்களுடைய ரெஸ்ட் எல்லாம் அவர்களுடைய இளைப்பாறுதல் தொடர்பாக நாங்கள் கவனித்தோம். கிறிஸ்துவாமே இந்த விஷயங்களூடாக நாங்கள் கர்த்தருடைய சத்தியங்களை விளங்கவும் இதைத்தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறோம். இதே விஷயங்களும் பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்ளை பண்றோம். இதே விஷயங்களும் நாங்கள் மனசிமாருக்கும் அப்ளை பண்றோம். இதே விஷயங்களும் நமக்கும் அப்ளை பண்றோம். நீ இளைப்பாறுவது போல இந்த மனுஷி பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் இளைப்பாறட்டும். எங்களோட மனம் இளைப்பாடுறதுக்கும் நாங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு நாங்கள் சில பாடல்கள் கர்த்தருடைய சங்கீதங்கள் இதுகளை நாங்கள் போட்டு நாங்கள் கேட்கல எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி புத்தாக்கம் புது ஒரு உணர்ச்சியை நாம அதுல பெற்றுக்கிறோம். உங்களோட ஆவி அதை பைபிள் சொல்றது ஆவி உயிர்த்தது என்று சொல்லி உண்மையில ஜோசேப்பு இருக்கிறான் என்று கேட்ட உடனே ஜாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. இது பரிசுத்த ஆவி வரே இல்லை. அந்த செய்தி அத மனதை குளிர்ச்சியாக்கிச்சு. அதுல மைண்ட அது ரிஃப்ரெஷ் பண்ணி எழுப்பிச்சு. அதுல அந்த மாதிரி சில விஷயங்கள் பாடல்களையும் சில மியூசிக்களையும் ஆண்டு சொல்ல மனதை மயக்கிறதுனா மனதை கேட்ச இழுக்கிறது அல்லது கவர் பண்றது இல்ல ஒன்று மியூசிக் இசை. அத தீர்க்கதி சொல்றாரு மனதை மயக்கிற விஷயங்களில அது திராட்சை ரசமும் அடுத்தது இசை. ஆகல இசை ஒரு நல்ல விஷயம். ஆகல அதுல சரியான தேவபக்தியான பொருத்தமான இசைகள்ல நாம கேட்கணும். அது இசையை கேட்டு மனதை ரிலாக்ஸ் பண்றோம்னு பாவம் செய்கிற அல்லது டிவியை போட்டு கொஞ்ச நேரம் போதும் சொன்னான் நின்று போட்டு அதுல வர்ற எல்லா விபச்சார ரீதியான உடம்ப காட்டுற எங்களை அசுத்தமான நிலைகளுக்கு தூண்டுறதுல போட்டு வச்சுக்கொண்டு நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன்னு சொல்லி போட்டு மெஷினை போட்டுவிட்டு அதுல போட்டிருக்கிற 2 துண்டு உடுப்பையும் போட்டுக்கொண்டு ஆடுற ஆட்டத்தை பார்த்து நாம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஒர்க் அவுட் பண்றதுக்கு முழு உடுப்பு போட்டுக்கொண்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா? ஆகிய உலகத்து ஞானமும் பாவிகளுடைய கோணல் மாறுபாடு வரக்கூடாது இதுகளுக்குல. சரி, அல்லது அதுல சொல்லித்தாரதை நாம பார்க்கணும். சொல்லித்தாரத சிம்பிள், அது இல்லாமலும் நாம வாழலாம். அயல பாவம் செய்துதான் அதை பார்க்கணும்டா அது இல்லாம வாழ்ந்து சாகிறது நல்ல நமக்கு. அதை மறக்க கூடாது. அயல நாங்கள் ஒண்ட செய்யறதுக்கு அது நல்லது என்று சொல்லி போட்டு பாவம் அதால செய்யறோமோ அதை விட அதை செய்யாம இருக்கிறது நல்லது. நாம பரலோகம் போறதுக்கு அதாவது நாம செத்தாலும் பரவாயில்லை. அதால கத்திரங்களை கணக்கு அதை செய்யறதால பாவம் செய்ய போறோம்டா ஒரு பாவம் காணும் கத்தருக்கு எதிரான கலகம். அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ அது இந்த உலகம் அழிகிறத விட அதை செய்யாம இருக்கிறது நல்ல. அது சர்வ வல்லவருக்கு விசனத்தையும் விசரையும் கொண்டு வர விஷயம். அது சின்ன பாவமா இருந்தால் தீமையா தோன்ற எல்லாத்தையும் விட்டு விலகணும். அதுல எங்களோட மைண்ட் எங்களோட கண் சரீரத்தின் விளக்கு. அதுக்களால நாம ரிலாக்ஸேஷனுக்காக நாம பார்க்க போற விஷயங்கள் சொல்லியிருக்கல நாம சரியான கவனமா இருக்கணும்.
சில நேரம் சில பேருக்கு புக் வாசிக்கிறது விருப்பம், ரிலாக்ஸேஷனுக்கு. சில பேருக்கு பேப்பர் வாசிக்கிறது விருப்பம், வேலை செய்து விட்டு வந்திருக்க பேப்பர். அப்ப சரியான கோணம். அதுகளாலே இந்த கோணல மாறுபாடுமான சந்ததி பாவத்தை எங்களுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. ஆகல நாங்கள் பாலையும் தண்ணியும் பிரிச்சு குடிக்கிற மாதிரி இல்ல, அந்த எண்ணம் மாதிரி நாங்களும் இந்த பூமியில அதுக்காக வர்ற பாவத்தை நாம் ஒதுக்குறதுக்கு கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். கத்தராமே கிறிஸ்துவனுடைய ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தந்து அவருடைய சித்தத்தால் நாங்கள் மர்வமாக எங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென்.